வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு சுவையான இடியாப்பம். இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறோன்னாக்கா, மாவெல்லாம் எடுத்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு மதியானம் மீந்த சாதம் இருக்கு இல்லையா, அதில் செய்யறதுங்க. பூ போல வரும் இடியாப்பம் இதில் செய்தாக்கா. இப்போ நான் ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த இடியாப்பம் பழைய சாதத்தில் செய்தாதான் ரொம்ப நல்லா வரும் பிழியறதுக்கு. இப்போ நான் ஒரு கப் சாதம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம், பரவாயில்ல. இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிங்க. இப்போ இதை பிழிய முடியாது, அதால் இதோட நம்ம அரிசி மாவை கலந்துக்கணும். நம்ம கழுவி காய வச்சு அரைக்கிறோம் பாருங்க மாவு, அந்த மாவை இதோட கலந்துக்குங்க. அப்போதான் இது நல்லா பிழிய முடியும். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்க. எவ்வளோ வேணுமோ அரிசி மாவோ அவ்வளோ போட்டு பிசையுங்க. அடுத்து நம்ம இடியாப்ப அச்சில போட்டு இப்போ இடியாப்பம் பிழியலாம். முதல்ல இடியாப்பம் அச்சிக்கு எண்ணெய் பூசிட்டு அதுக்கு எவ்வளோ தேவையான மாவோ அந்த மாவு அது உள்ள போட்டு இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் பூசிட்டு இடியாப்பத்தை பிழியலாம். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க, பிழியறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. இது ஒரு 15 நிமிஷத்துலயே வெந்துடும். இதுக்கு சைட் டிஷ்ஷு தக்காளி குருமா யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள் குருமாவும் யூஸ் பண்ணலாம், சென்னாவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எது யூஸ் பண்ணாலும் எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இதுக்கு சென்னா மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிழிஞ்சு இட்லி குண்டானில் வச்சிருங்க. இது 15 நிமிஷத்துலயே வெந்துடும். கீழே நான் இதுக்கு முன்னே சென்னா போட்டிருக்கேன், அது கீழே உள்ள லிங்க்ல போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க சென்னா செய்யறது எப்படின்னுட்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சென்னா செய்யறது எப்படின்னுட்டு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குது. ஒரு 10 நிமிஷத்துலயே வெந்துருச்சு இடியாப்பம். நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும், கலரும் நல்லா வெள்ளையா வரும், சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதான் முத நீங்க பாக்குறதா இருந்தாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.